ஆட்சி பொறுப்பேற்ற போது சொன்னேன், மு.க. ஸ்டாலின் என்னும் நான் வீட்டுக்கு விளக்காக இருப்பேன், நாட்டுக்கு தொண்டனாக இருப்பேன், மக்களுக்காக கவலைப்படக்கூடிய தலைவனாக இருப்பேன். இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த டாப் 10 தலைவர் பட்டியலில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு கிடைச்ச பெருமையா புகழா இல்லை. இது உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ஸ்டாலினுடைய பலம்தான். தமிழ்நாட்டை உயர்த்த நான் என்னுடைய சக்தி மீறியும் உழைப்பேன், போராடுவேன். எதுவும் புரியாத ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவுக்கு புழுகு மூட்டையை அவிழ்த்து விடுறார். தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்லை தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்றீங்களா? இல்லை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதை பயனில்லாத திட்டம்னு சொல்றீங்களா? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, இப்படி வாயை துடுக்காகும் ஆணவமாகவும் பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமே தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அது ஒரு பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த திராவிட மாடல் அரசோட மக்கள் திட்டம் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது. கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சந்திரடையும், புற்றரசல் காணாமல் போகும். விருதுநகர் இந்த பேரை சொன்னதுமே ஒவ்வொருடைய தமிழருடைய நெஞ்சிலும் நினைவுக்கு வரக்கூடியவர் வீர தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள். மெட்ராஸ் ஸ்டேட்னு அழைக்கப்பட்ட நம்முடைய தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டணும்னு உயிர் தியாகம் செஞ்சவர் சங்கரலிங்கனார் அவர்கள். இன்னைக்கு நாமெல்லாம் தமிழ்நாடுன்னு பெருமையோடு சொல்ல சங்கரலிங்கனார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் காரணம். தமிழ்நாட்டு மண் ஏராளமான தலைவர்களை, தியாகச்சீலர்களை ஈண்டெடுத்திருக்கக்கூடிய மண். ஈரோடு பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியாரை தந்தது. காஞ்சி பேரறிஞர் அண்ணாவை பெற்றெடுத்தது. திருவாரூர் முத்தமிழறிஞர் கலைஞரை உருவாக்கியது. இந்த விருதுநகர் மண் காமராசரை, பெருந்தலைவர் காமராசரை நமக்கெல்லாம் வழங்கியது. காமராசர் பெயரை சொன்னதுமே பலருக்கு பல நினைவுகள் வரும். எனக்கு என்னுடைய திருமணம் ஞாபகத்துக்கு வருது. நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய திருமணத்துக்கு வரணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை இல்லத்திற்கு சென்று நேரில் அழைத்தார். அப்போ அவர் உடல் நலிவுற்று இருக்கிறார். பெருந்தலைவர் வரணும். உடல் நலிவுற்றிருந்த அவர் மேடை ஏறணும்னு அவருடைய கார் மேடை மேலே வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகளை தலைவர் கலைஞர் அவர்கள் செஞ்சார்கள். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வந்தார்கள். என்னையும் என் மனைவியையும் வாழ்த்தினார்கள். இது என்னால் எப்போதும் மறக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைந்தபோது ஒரு மகன் மாதிரி அவருடைய இறுதி நிகழ்ச்சிகளை நடத்தினவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு அரசு மரியாதையோடு அடக்கம், நினைவு மண்டபம்,
கடற்கரை சாலைக்கு காமராஜர் பெயர், குமரியில காமராஜர் மணிமண்டபம், நெல்லையில சிலை, காமராஜருடைய செயலாளராக இருந்த வைரவன் அவர்களுக்கு பணி, வீடு ஒதுக்கீடு, காமராஜர் அவர்களுடைய சகோதரி நாகம்மாளுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி உதவி, சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜருடைய பெயர், காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள்னு அறிவித்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போற்றியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இதையெல்லாம் தமிழ்நாடு என்றைக்கு மறக்காது. நாடு போற்றும் அந்த சிவகாமியின் செல்வனை தந்த இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கு. தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கி சாஸ்தா கோவில் அணைக்கட்டுன்னு பலவற்றை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். மாவட்டங்கள் தோறும் நான் கள ஆய்வை செய்ய தொடங்கி இருக்கிறேன். நேற்று மாலை நான் இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கடந்த 3 ஆண்டு திட்டங்களை பற்றி ஆய்வு செஞ்சேன். அப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பணிகளை பற்றி கேட்டேன். அதில் சில முக்கியமான சிலவற்றை உங்ககிட்டையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1286 ஊரக குடியிருப்புகளுக்கு தாமிரபரணி ஆற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டுக்குடி திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் திருப்பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த ஆயத்த ஆடைகள் பூங்கா அமைக்கப்பட்டு வருது. ஐயன்குளங்கொண்டால புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்பட இருக்கு. அருப்புக்கோட்டை மருத்துவமனையை மாவட்ட தலைமையிட மருத்துவமனையா மேம்படுத்துகிற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. சிவகாசியில் அறிவுசார் மையம் வணிக வளாகம் பூங்கா, புதிய மாநகராட்சி அலுவலக கட்டடம்னு பல பணிகள் நடந்துட்டு வருது. காரியாப்பட்டி மற்றும் மல்லாங்கணறு பேரூராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கு. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1286 கிராமங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 1387 கோடியே 73 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது. கடந்த 3 ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்ட ஊராட்சி பகுதிகளில் 257 சாலை பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது 37 சாலை பணிகள் நடந்துகிட்டு வருகிறது. திருவள்ளிபுத்தூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படவிருக்கு. இதெல்லாம் உட்கட்டமைப்பு திட்டங்கள். இன்னும் நிறைய இருக்கு. ஆய்வின் போது இந்த பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்க நான் அறிவுறுத்தி இருக்கிறேன். அடுத்து நம்மோட சமூக நல திட்டங்கள் மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்திருக்குன்னு பார்த்தேன். அதை பற்றி சொல்லணும்னா விருதுநகர் மாவட்டத்தில் 95 விழுக்காட்டுக்கு மேல் 12ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்திய சராசரி 33 விழுக்காடு. ஆனால் நம்ம தமிழ்நாடு மாநில சராசரி 60 விழுக்காடு என்பது நமக்கு இருக்கக்கூடிய மிக மிக பெருமையாக இருக்கிறது. நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு ஆகிய திட்டங்களால் விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவு உயர்கல்வி சேர்க்க நடைபெறுவது முக்கிய சாதனையாக விளங்கி கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்களை 95 விழுக்காட்டிற்கு மேலே உயர்கல்வியில் சேர்த்ததற்காகவும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சருடைய நல் ஆளுமை விருதை நானே வழங்கியிருக்கிறேன். அதேபோல் 2023ஆம் ஆண்டு
மாவட்ட ஆட்சியருடைய மாநாட்டில் கல்வித்துறையோட சிறந்த செயல்பாட்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சி விருதும் வழங்கப்பட்டுச்சு. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக எண்ணிக்கையில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதில், மாற்றுத்திறனாளிக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்துதல், வேலைவாய்ப்பு முகங்களை ஏற்படுத்துதல் போன்ற சிறந்த பணிக்காக 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விருதும் இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கு. விருதுநகர் மாவட்டத்தை விருதுகள் மிகு மாவட்டமாக உயர்த்தி காட்டி வரக்கூடிய மாவட்ட அமைச்சர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உள்ளிட்ட மாவட்ட அதிகாரிகளுக்கும் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சாதனைகளை செய்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு சில திட்டங்கள் தேவைப்படுதுன்னு நேற்றுக்கு நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்முடைய அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியரும் அந்த கோரிக்கைகள் எடுத்து வைத்தாங்க. அதை ஏற்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிப்புகளை வெளியிடுறதில் நான் பெருமை அடைகிறேன். முதல்ல, நேற்று நான் ஒரு பட்டாசு தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பணியாளர்களை சந்தித்தேன். அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க. அதோட அடிப்படையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படுகிற விபத்துக்களை உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். இந்த உதவிகளை மாவட்ட அளவிலேயே முடிவு செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் கீழ் இதுக்கான ஒரு தனி நிதியம் ஒன்று உருவாக்கப்படும். இதற்கான முதற்கட்ட உதவியாக 5 கோடி ரூபாயை அரசு வழங்கும். அடுத்து, தீப்பெட்டி, பட்டாசு, ஜவுளி உற்பத்தி மற்றும் அச்சு தொழில் போன்ற பல்வேறு துறைகளில் விருதுநகர் மாவட்டம் முன்னணியில் இருந்தாலும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழையையும் கண்மாய்களையும் போன்ற நீர்நிலைகளை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் நிலவுகிறது. எனவே இந்த மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி காரியாப்பட்டி மற்றும் திருச்சூழி வட்டங்களில் இருக்கக்கூடிய கண்மாய்கள், அணைக்கட்டுகளும் 17 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்கே 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணை ஒன்றும் கட்டப்படும். அதோடு விருதுநகர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கௌசிகா ஆறு, அருப்புக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சம்பட்டி கண்மாய் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள் 41 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். வத்திராய்ப்பு மற்றும் ராஜபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய 22 கண்மாய்கள் 18 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு 18 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது புனரமைக்கப்படும். அதேபோல் காளிங்கப்பேரி, வெம்பக்கோட்டை, ஆனைக்குட்டம் மற்றும் கோல்வார்பட்டி அணைகள் 23 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அதோடு அந்த அணை பகுதிகளில் 2 கோடி 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகளுக்காக பூங்காக்கள் அமைக்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து, தொழில்துறை, அது தொடர்பான அறிவிப்புகள். விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்தது. அருப்புக்கோட்டை அருகே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் 350 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கப்படும். இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அறிவிப்புகள். சிவகாசி மாநகராட்சியில் 15 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு மாநாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சியில் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்படும். சாத்தூர் நகராட்சியில்
2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் சிறுபாலம் அமைக்கப்படும். ராஜபாளையம் நகராட்சியில் 13 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு குடிநீர் கோடை நீர் தேக்கம் 5 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். அருப்புக்கோட்டை நகராட்சியில் 3 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு 1.5 கோடி ரூபாய் செலவில் பூங்காவும் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சிக்கு எல்லைக்குள் வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அருப்புக்கோட்டை நகராட்சி எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 10 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், காரியாப்பட்டி நகரத்தின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும். திருவள்ளுவத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பயன்பாட்டுக்காக கழிவறைகள் மற்றும் வாகன நிறுத்தமிடம் 2 கோடி 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அடுத்த சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சில அறிவிப்புகள். மத்ராய்ப்புக்கு அருகே பிளவக்கல் அணைப்பகுதியில் 10 கோடி ரூபாய்க்கு அந்த மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலமான சாஸ்தா கோவில் அருவி பகுதியில் 1 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். மாவட்டத்தினுடைய 2 அமைச்சர்களும் என்னிடம் கேட்டு இத்தனை அறிவிப்புகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க, மகிழ்ச்சி தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்றது, இந்த அறிவிப்புகளுக்கு விரைந்து அரசாணை பெற்று பணிகளை தொடங்க நீங்கள் கவனம் செலுத்தணும், விடாமல் செலுத்தணும். அதுதான் முக்கியம். வருவாய்த்துறை அமைச்சர் மாவட்டம் என்பதால இந்த விழாவில் 40,000 பேருக்கு பட்டா ஏற்பாடு செஞ்சிருக்காரு. பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கலந்துகிட்ட நிகழ்ச்சியை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டா வாங்குகிற நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதிகமான எண்ணிக்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்காக அந்த துறையினுடைய அமைச்சரையும் அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட வருவாய்த்துறை சார்ந்த அலுவலர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் நான் தேர்தல் பரப்புரை செஞ்சேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற கூட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள்கிட்ட இருந்து மனுக்களை வாங்கினேன். கழக ஆட்சி அமைஞ்சதும் அந்த மனுக்கள் மீது 100 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுத்து தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன். ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைய தினமே அதுக்காக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற தனித்துறையை நான் உருவாக்கினேன். பெரும்பாலான மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். அப்படி வந்த மனுக்கள்ல பெரும்பான்மையான மனுக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வீடு இல்லை, வீடு கட்ட இடம் இல்லை, இடமோ வீடோ அதை வாங்குவதற்கு பணம் இல்லை, இன்னமும் புறம்போக்கு நிலத்தில் வாழ்ந்து வரேன்னு பலர் பேர் மனு கொடுத்திருந்தாங்க. மக்களின் குறைகளை தீர்க்கிறதுக்கு அரசாங்கத்துடைய கடமை. என்கிற அந்த அடிப்படையில் வருவாய்த்துறைக்கு நான் ஒரு உத்தரவு போட்டேன். வீடற்ற இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இலவச வீட்டு மனைகளை எந்த அளவுக்கு வழங்க முடியுமோ அந்த அளவுக்கு வழங்குங்கன்னு நான் சொன்னேன். நத்தம்னு வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் போதிய அளவு இல்லை. அதனால் ஆட்சேபனையற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை நத்தமாக வகைப்பாடு மாற்றம் செஞ்சு வீடற்ற ஏழைகளுக்கு இலவசமாக வழங்க உத்தரவிட்டான். தீவிரமான நடவடிக்கைகளை நாம் எடுத்த காரணத்தால் 2001 நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதிலிருந்து இன்று வரை மொத்தமாக இந்த 3 ஆண்டுகளில் 10,03,874 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள், பட்டாக்கள் வழங்கப்பட்டது. இது மிகப்பெரிய சாதனை. நில உரிமையை வழங்குறதுலையும் திராவிட மாடல் ஆட்சி தலை சிறந்த ஆட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. திராவிட இயக்கம் சமூக சீர்திருத்த இயக்கம் மட்டுமல்ல, இதுக்கு சமதர்ம கொள்கைகளும் உண்டு. அதைத்தான் சுயமரியாதை சமதர்மம்னு தந்தை பெரியார் குறிப்பிட்டார். சமூகத்தில் சமூக நீதியும் பொருளாதாரத்தில் சமநீதியும் வழங்கப்படணும்னு தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். முதல் முறையா
ஆட்சிக்கு வந்தப்போ குடியிருப்போருக்கே மனை சொந்தம் என்று சட்டம் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். நாங்கள் பல்லாண்டு காலம் ரத்தம் சிந்தி போராடியும் கிடைக்காத உரிமையை ஒரு துளி மையினால், பேனா மையினால் நிறைவேற்றி காட்டிட்டார்னு கலைஞர்னு பொது உடைமை இயக்கத்துடைய மாபெரும் தலைவர் மணலி கந்தசாமி அவர்கள் பாராட்டினார். அதிகப்படியான நிலங்களை இலவசமாக ஏழை எளிய பாட்டாளிகளுக்கு வழங்கின ஆட்சி திமுக ஆட்சி. இன்னைக்கு உங்க முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சியை தான் எனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு. ஆட்சி பொறுப்பேற்ற போது சொன்னேன், மு.க. ஸ்டாலின் என்னும் நான் வீட்டுக்கு விளக்காக இருப்பேன், நாட்டுக்கு தொண்டனாக இருப்பேன், மக்களுக்காக கவலைப்படக்கூடிய தலைவனாக இருப்பேன், மக்கள் கவலைகளை தீர்ப்பதே முதல்வனாக இருப்பேன் என்று சொன்னேன். அப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்ன இந்தியாவினுடைய புகழ்பெற்ற பத்திரிகை இந்தியா டுடே இந்தியாவுடைய சக்தி வாய்ந்த டாப் 10 தலைவர் பட்டியலில் என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இது தனிப்பட்ட ஸ்டாலினுக்கு கிடைச்ச பெருமையா புகழா இல்லை. இது இந்த பெருமையும் புகழையும் வழங்கினது தமிழ்நாட்டு மக்களான நீங்கள் தான். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த ஸ்டாலினுடைய பலம்தான். தமிழ்நாட்டை உயர்த்த நான் என்னுடைய சக்தி மீறியும் உழைப்பேன், போராடுவேன். இந்த உழைப்போட பயன்தான் எல்லா புள்ளி விவரங்கள்லையும் வெற்றிகரமாக இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பேப்பர்லையும் ரெக்கார்டுகளையும் ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னு நான் ஒருபோதும் திருப்தி அடைகிறதில்லை. ஏன்னா நமக்கு பின்னாடி நம்மளை முந்தி வெற்றி பெறணும்னு இன்னும் பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இன்னும் நான் வேகமாக ஓடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதைத்தான் நான் மற்ற அமைச்சர்களிடமும் அரசு அலுவலகத்திலும் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்போடு தான் மாவட்டந்தோறும் கள ஆய்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது பற்றியெல்லாம் எதுவும் புரியாத ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை இனிமேல் கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவுக்கு புழுக மூட்டையை அவிழ்த்து விடுறாரு. நம்ம ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன, எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், எதை நீங்கள் மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அது பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, அதை பயனில்லாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,20,00,000 தாய்மார்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை பயனில்லாத திட்டம் சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க பழனிசாமி அவர்களே? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, இப்படி வாயை துடுக்காகும் ஆணவமாகவும் பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமேல் தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அது உறுதி. நான் கேட்கிறேன், தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? கலைஞர் என்பது
தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர். தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம். கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அரண். அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன். விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த திராவிட மாடல் அரசோட மக்கள் திட்டம் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது. கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றினதில் நான் பெருமிதப்பட அடைகிறேன். கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அந்த வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்களை கூச வைக்குது, அவ்வளவுதான். திராவிட மாடலோட ஆட்சியினுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சம் தேடும் புற்றீரசல் காணாமல் போகும். என்னை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையா, உங்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சேவகனாக என்னுடைய பணிகள் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.